வணக்கம். நான் நாதன். இன்றைக்கி நம்ம போர்வெல்லில் தண்ணி வரக்கூடிய நிலையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நாங்களும் நிறைய இடங்களில் போர்வெல் அமைக்கும்போது நிறைய அனுபவங்கள், அதாவது ஒவ்வொரு இடங்களில் தண்ணி எந்த மாதிரி ஒரு இதில் கிடைக்குது, இதில் கிடைக்காது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய ஒரு விஷயங்களை இன்றைக்கி நம்ம ஒரு இதாக பார்க்குறோம். நிறையா போர்வெல் அமைக்கும்போது இன்றைக்கெல்லாம் கோடைகள் அதிகமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு வறட்சியான நேரம். அதனால் போர்வெல் அமைக்கும்போது கிட்டத்தட்ட இன்றைக்கி நாங்கள் அமைக்கக்கூடிய போர்வெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 50-60% தண்ணி சுத்தமாகவே வர்றது கிடையாது. சில இடங்களில் கொஞ்சம் ஈரக்கசிவு, சில இடங்களில் கொஞ்சம் தண்ணி ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு அளவுக்கு வரும். சில இடங்களில் கொஞ்சம் ஒரு 10-15 விழுக்காடு நம்ம கணக்கெடுத்துட்டோம்னா ஒரு நல்லாவே சர்ஃபஸாக வாட்டர் கிடைக்கிற இடமும் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பூமியில் கொஞ்சம் ஆழம் அதிகமாக போய் கிடைக்குது. அப்படிங்கும்போது இது எப்படி நமக்கு இந்த தண்ணி வர்றது, ஏன் வருது, ஏன் வரல அப்படிங்கிற ஒரு குழப்பம் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். ஏன்னா எந்த இடத்துல போர்வெல் அமைக்கலாம், எதில் அமைக்கக்கூடாது அப்படின்ட்டு நிறையா நீரோட்டம் பார்க்குறோம், அதை பார்க்குறோம். நிறையா மெத்தடெல்லாம் சும்மா வச்சு அவங்களும் சொல்லிட்டு போகிறத நம்பி நம்ம போர்வெல் அமைக்கிறாங்க. அதில் அவங்களுக்கு செய்யக்கூடிய செலவினங்கள் ரொம்ப அதிகமானது. இன்றைக்கெல்லாம் ஒரு போர்வெல் ஒரு 500 அடி அமைக்கணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு மினிமம் ஒரு 50,000 ரூபாயாவது நமக்கு தேவைப்படும். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த 50,000 ஒரு சின்ன தொகை இல்லை. கண்டிப்பாக அது அவங்களுக்கு விவசாயம் செய்கிறதுக்கு, இந்த மாதிரி ஒரு சிறு குறு விவசாயிகளுக்கெல்லாம் இன்றைக்கி கண்டிப்பாக அது ஒரு பெரிய தொகை தான். அது நிறைய இடங்களில் நாங்கள் இந்த போர்வெல் அமைக்கிறது இந்த நீரோட்டம்லாம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்த்து வச்சுட்டு போகிற இடத்துல தான் நாங்கள் போர்வெல் அமைக்கிறோம். ஏன்னா நாங்கள் தன்னிச்சையாக எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம அப்படி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் ரேட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கு பேமெண்ட்டில் எந்த இதுலேயுமே பிரச்சனை இருக்காது. ஒரு வேளை இன்கேஸ் அதில் தண்ணி வரல, ஃபுல்லாக ட்ரையாக போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது பெரிய அளவில் பிரச்சனை வந்துடும். இப்போ இன்றைக்கி நாங்கள் ஓட்டிகிட்டு இருக்கிற போர் கூட ஒரு 2 நாளுக்கு முன்னே தான் ஒரு போர்வெல் அமைச்சிருந்தோம். அதில் சுத்தமாகவே தண்ணி கிடையாது. அதுக்கு அவங்க கிட்டத்தட்ட ஒரு 5,000 பக்கமாக எக்ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் மறுபடியும் 2வது வேறு ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அதிலிருந்து கொஞ்சம் ஒரு 100-200 அடி தள்ளி இருந்தது. அந்த போர்வெல் அமைக்கும்போது அந்த தண்ணி பார்த்ததுனால தண்ணி வருதா அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே உறுதியாக கிடையாது. சில இடங்களில் அந்த கல்லுடைய அமைப்புகள் எப்படியெல்லாம் மாறுதுன்னு பார்த்தோம்னா அதை நம்ம லைவாக பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த இடத்துல தண்ணிக்கு ஏதோ கொஞ்சம் நீர் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு. அந்த கல்லுடைய லேயர்லாம் என்ன மாதிரி கல் வருது, அந்த ஸ்டோன் என்ன மாதிரி ஸ்டோன் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்குள்ளும் ஒவ்வொரு மாதிரி மாறுபட்ட கல் அமைப்பு இருக்கும். அதில் சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ப்யூர் ஒயிட்டில், அதாவது மில்கி ஒயிட் அப்படிங்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு ஆஃப் ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய கல் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நம்ம கரெக்டாக கணிக்கவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கல் எத்தனை அடி ஆழம் போகுதுலாம் சொல்ல முடியாது. அதே சில இடங்களில் பிளாக் ஸ்டோன் வரும். அது உங்களுக்கு பிளாக் ஸ்டோன்லேயே கொஞ்சம் ஒயிட் கலந்த மாதிரி நிறையா அந்த மாதிரி மாடரேட்டாக, அதாவது வித்தியாசமாக இருக்கும் அந்த கல். அந்த மாதிரி கொஞ்சம் ஒயிட்டும் இதுவும் கலந்த மாதிரி அந்த மாதிரி கல்லெல்லாம் உங்களுக்கு ஒரு சில 100 அடிகள்லேயே மாறிடும். ஏன்னா அந்த கல் அதனுடைய தன்மை. ஏன்னா நாங்கள் இருக்கக்கூடிய ஏரியாக்களில் மேக்ஸிமம் இந்த நான் சொன்ன இந்த ஆஃப் ஒயிட்டில் இருக்கக்கூடிய கலர்லேயும் கொஞ்சம் இந்த பிளாக் ஸ்டோனும் கலந்த ஏரியா தான். அது மாதிரி ஒவ்வொரு போர்வெல் அமைக்கும்போது அவங்களுக்கு ஒரு போர்வெல் அமைச்சிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறதே என்னென்னா ஃபஸ்ட்டு பைப் வைக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பமே அவங்களுக்கு நம்பிக்கையே இருக்காது. ஏன்னா அந்த போர்வெல் எந்த போர்லேயுமே யாரும் தண்ணி பார்க்குறதுனாலலாம் கண்டிப்பாக தண்ணி வந்துடுதுலாம் சொல்கிறதெல்லாம் சுத்தமாக போய் அது நம்மளுடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்து. அதே மாதிரி சில இடங்களில் கொஞ்சம் நீர் ஊற்றலாம் அதிகமாக பூமியில் கொஞ்சம் ட்ரைன் ஆகாத இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா எப்படியோ ஓரளவுக்கு இன்றைக்கி போடக்கூடிய ஒரு 500 அடியில் கண்டிப்பாக தண்ணி ஏதோ கொஞ்சம் வந்துடுது. சில இடங்கள்லாம் சுத்தமாகவே வர்றதே கிடையாது. அதெல்லாம் காரணம் நமக்கு சுத்தமாக மழை பொழிவுங்கிறது சுத்தமாக கிடையாது. நல்ல வறட்சி. அந்த கோடை காலங்களில் அமைக்கும்போது அந்த நிலத்தடியில் இருக்கக்கூடிய நீர் மட்டம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த லேயரை பொறுத்து தான் நமக்கு தண்ணி வரும். அதேமாதிரி ஒரு போர்வெல் அமைக்கும்போது நாங்கள் நிறைய விஷயங்களை கவனிப்போம். ஏன்னா அந்த கல்லுடைய எப்படி நமக்கு இதாகுது, என்ன ஸ்பீடில் ட்ரில் ஆகுது. சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா குழி ரொம்ப ஸ்பீடாக ட்ரில் ஆகிட்டு போகும். அதே மாதிரி கொஞ்சம் கேசிங் அதிகம் வரக்கூடிய இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதில் கொஞ்சமாக தண்ணி வந்துடுது. ஏன்னா அது கேசிங் ஒரு 10 அடி 20 அடி வருது அப்படின்னா அந்த கல் அந்த ஹைட்டுக்கே நல்ல ஸ்ட்ராங்கான பாறை வந்துடும். ஏன்னா நம்ம கேசிங் அமைக்கிறதே நல்ல கடினமான பாறையில் தான் கேசிங் அமைப்போம். ஏன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்லாம் கேசிங் வச்சோம்னா கண்டிப்பாக மழை காலங்களில் அதனுடைய வேலையை காமிச்சிடும். அதனால் நம்ம அந்த கல்லை கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய கல்லில் தான் நம்ம கேசிங் அமைப்போம். நம்ம அந்த கேசிங் ஓட்டும் போது எங்களுக்கு அந்த போர்வெலை பற்றி தெரிஞ்சு போய்டும்.
சில போர்வெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 அடி 15 அடி மட்டும்தான் பைப்பே வரும். ஆனால் அதெல்லாம் வந்து தண்ணி நீர் வரத்து இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5% 10% மட்டும்தான் அந்த போர்வெல்லாம் தண்ணி வருது. மீதி இருக்கிறது எல்லாமே ட்ரையாகவே போயிடுது. ஏன்னா அந்த கல்லுடைய ஹைட்டே இந்தளவுக்கு மேலே இருந்தே இருக்குது ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த கல் போக போக ஃபுல்லாக வந்து உள்ளே ஹார்டாக தான் இருக்கும். என்றைக்குமே வந்து ஒரு கல் வந்து மேலே ஹார்டாகவும் கீழே போய் சாஃப்டாலாம் இருக்கிறதில்ல. நாங்கள் ஓட்டக்கூடிய ஏரியாலாம் மேலே வந்து ஒரு 200 300 அடிக்கு ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும். அதுக்கு கீழே போகும்போது நல்லா ஹார்ட்னஸ் வந்துடும். ஆனால் அந்த ஹார்ட்னஸ் உள்ள கல்லில் வந்து தண்ணி வருமானா 100% கேரண்டிலாம் கிடையாது. ஏன்னா அதில் வந்து நிறைய இந்த கிராக்ஸே இருக்குது பார்த்துங்க. அந்த கல்லெல்லாம் ஒரே மாதிரி கொஞ்சம் கூட கிராக்கே இல்லாத கல்லாக தான் இருக்கும். அதனால் வந்து அந்த மாதிரி இடங்கள்லாம் தண்ணி வர்றது கிடையாது. இப்போ நம்ம போர்வெல் அமைக்கும்போது எங்களுக்கு அந்த கல்லுடைய மாற்றங்களை வச்சே நாங்கள் வந்து ஓரளவுக்கு கணிச்சிருவோம். கண்டிப்பாக அந்த கல்லுடைய ஈரத்தன்மையை பார்த்தாவே எங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த போர்வெல்குள்ளேயே நாங்கள் இருந்துகிட்டு இருக்கிறதுனால. அது மாதிரி சில போர்வெல்லாம் நாங்கள் அமைக்கும்போது அந்த தண்ணியோடைய ஈரத்தன்மை, அதாவது அந்த கல் வந்து எப்படி ஈரமாக வருதா இல்லை வந்து அந்த பவுடர் வந்து கொஞ்சம் டஸ்ட்டாக பறக்குது அப்படிங்கிறத வச்சு நமக்கு இதில் கொஞ்சம் தண்ணி வரும் வராதுங்கிறதெல்லாம் நாங்கள் ப்ரிடிக்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி நாங்கள் செஞ்ச போரும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஆரம்பம் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 300 அடிக்கு ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு நமக்கு வந்து அந்த மேல் மட்டத்தில் ஒரு கொஞ்சம் வந்து தண்ணி, அதுக்கப்புறம் அந்த டஸ்ட்டெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த கீழே போக ஒரு சின்ன சின்ன லேயர்கள் தண்ணி ஃபார்ம் ஆகி அதாவது நிறைய வந்தது. அதெல்லாம் கடைசியாக கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு கிட்டத்தட்ட அந்த போரில் ஒரு இன்ச்சு 1.5 இன்ச் அளவுக்கு ஏதோ இந்த கோடையை வந்து சமாளிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு இது கிடச்சிருக்கு. ஆனால் இது போதுமான கண்டிப்பாக அது பத்தாது. அதே வந்து மழை காலங்களில் கண்டிப்பாக இந்த மாதிரி போர்வெல்லே தண்ணி அதிகமாக வரும். என்றைக்குமே வந்து ஓரளவுக்கு கேசிங் அதிகம் வரக்கூடிய இடங்களில் எப்படியா ஓரளவுக்கு ஒரு கொஞ்சம் தண்ணி கண்டிப்பாக கிடச்சிருது. அதே வந்து கேசிங்கே ரொம்ப கம்மியாக வருது. சில இடங்களில் வெறும் 5 அடி 10 அடி வர இடங்கள்லாம் கண்டிப்பாக தண்ணி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வருது. அது மாதிரி போர்வெல் அமைக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் யோசிக்கணும். ஏன்னா ஒருத்தவங்க சொல்கிறாங்கிறத முழுமையாக நம்பி நம்ம அதில் வந்து முதலீடு பண்ணக்கூடாது. அதே மாதிரி நம்மளும் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு போர்வெல் அமைச்சோம்னா ஒரு போர்வெலை எவ்வளோ ஆழங்கள் அதை ஆழப்படுத்தி பார்க்க முடியுமோ பார்த்துடணும். ஏன்னா அந்த ஃபீல்டில் வந்து திரும்ப திரும்ப போர்வெல் அமைக்கிறது தான் நமக்கு வந்து ஏகப்பட்ட எக்ஸ்பென்சஸ் கொண்டு போவோம். அதனால் நாங்கள் சொல்கிறது அதுதான். அதே மாதிரி டெய்லி நம்ம ஒவ்வொரு விஷயங்களை பார்த்துட்டு வரோம். அது எங்களுடைய யூடியூப் சேனல் பேர் வந்து நாதன் போர்வெல்ஸ் வள்ளியூர். நம்ம தொடர்ந்து இது மாதிரி நிறையா விஷயங்களை வந்து டெய்லியும் நம்ம பார்த்துட்டு வரோம். நன்றி.